அருமைக்கும் பெருமைக்கும் உரிய ஊர் எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டது என்பது நாம் இப்பொழுது சான்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும் பேசினார்கள். ஒரு வீடியோ காட்சியில் இந்த மாவட்டத்தில் என்னென்ன நடைபெறுகிறது என்பதை ஒரு 2 நிமிடம் வீடியோ காட்சியில் நாம் இப்பொழுது பார்க்கலாம். அமராவதி ஆற்றின் கரையோரத்தில் அமைந்த எழில் அழகு கொஞ்சும் மண் நமது கரூர் மண். ஆனால் கடந்த 4.5 ஆண்டுகளாக கரூர் மாவட்டமே களை இழந்து கிடக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற அரசியல் கூட்டத்தில் 41 அப்பாவி மக்கள் பரிதாபமாக இறந்தார்கள். இந்த அசம்பாவிதத்திற்கு பின்னால் பல்வேறு சந்தேகங்கள் உள்ளது. இந்த அரசு அதை மூடி மறைத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா பெருசு? இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். போ 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 போ. ஒரு பக்கம் கரூரில் மனித உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் இன்னொரு பக்கம் கனிம வள கொள்ளைகளுக்கோ பஞ்சமே இல்லை. கரூர் மாவட்டம் அமராவதி ஆற்றிலிருந்து சட்டவிரோதமாக சிலர் இருசக்கர வாகனங்கள் மூலம் மூட்டை மூட்டையாக மணல் திருடி செல்லும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? 11 மணிக்கு தளபதி முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னா 11:05க்கு மாட்டு வண்டியை நீங்களா ஆத்துக்கு ஓட்டுங்க. எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டான். தடுத்தா எனக்கு போன் பண்ணுங்க. அந்த அதிகாரிக்கு இருக்க மாட்டான். வேண்டாம், அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். கரூரில் உள்ள பல அரசு பள்ளிகளில் கட்டிடங்களே இல்லை. கரூர் மாவட்டம் வையாபுரி கவுண்டனூர் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்க பள்ளி முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் கடந்த 6 மாதமாக வாடகை வீட்டில் பள்ளி இயங்கி வருகிறது. அரசு பள்ளியில் போதிய இடமில்லாததால் மாணவர்கள் தனியார் மண்டபத்தில் தேர்வு எழுதும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இப்படி திமுக ஆட்சியில் மொத்த அரசு இயந்திரமே கவுந்து கிடக்கையில் ஒரே ஒரு அரசு துறை மட்டும் ஜகஜோதியாக ஒளி வீசுகிறது. அது என்ன துறை என்று யாருக்காவது தெரியுமா? மணி என்ன? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. அதுதான் டாஸ்மாக் துறை. திமுக அரசின் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் எப்போதும் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்கும். ஆனால் அனைத்து டாஸ்மாக் கடைகளோ எப்போதும் ஹவுஸ்ஃபுல் ஆகத்தான் இருக்கிறது. 10 ரூபாய் ஒரு பாட்டில் மேல வாங்குறாங்களா வாங்கலையா சார்? அவங்க கேட்டா சேல்ஸ்மேனே வந்து சொல்றாங்க கரூர் கம்பெனிக்காரங்க கேக்குறாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாமே எங்க கூட வந்தீங்கன்னா 2 வீலர்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் சார். தமிழ்நாடு முழுக்க எல்லா கடைகளிலும் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. தமிழகத்தை குடிகார மாநிலமாக்கிய பெருமை இந்த மாவட்டத்தில் உள்ள முன்னாள் அமைச்சரையே சாரும். அதனால் அவரை செல்லமாக தமிழக மக்கள் 10 ரூபாய் பாலாஜி என இன்றளவும் அழைக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஆட்டம் போட்ட இவர் அமலாக்கத்துறை ரெய்டு வந்த போது போட்டாரு பாருங்க ஒரு நாடகம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நெசவு தொழிலின் தலைநகராக விளங்கும் கரூர் மாவட்டத்தின் நெசவாளர்கள் திமுக ஆட்சியில் முடங்கி போயுள்ளனர். நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் கடனுக்கான வட்டியை 12% 8% குறைப்போம். நெசவாளர் சேமிப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகையை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்துவோம். நெசவாளர்களுக்கென்று தனியாக கூட்டுறவு வங்கிகள் அமைப்போம் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்றை கூட நிறைவேற்றாமல் நெசவு தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டது. முதுகுல குத்திட்டல மாப்ள இல்ல மாப்ள பண்ணிட்டேன் நீ எனக்கு. சரி விடு, உனக்கு எத்து போயிடுச்சு. கரூர் மண்ணை அரித்தெடுத்துக் கொண்டிருக்கும் கொள்ளைக்கார ஆட்சி இது. இப்படிப்பட்ட ஒரு தீய சக்தி ஆட்சியை 2026இல் விரட்டியடிப்போம். கரூரின் நலனில் கவனம் கொண்டு கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம். இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டீங்க, நம்ம பேசவே வேண்டாம். எல்லாமே இதில் அடங்கியிருக்கு.